நம்ம வீட்டுல தான் மாடே இல்லையே, அப்புறம் எதுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, மாடு இல்லைன்னா என்ன, இந்த குடும்பத்துக்காக நீங்க தான் மாடா உழைக்கிறீல, உங்களை கட்டி பொங்கல் வச்சா என்ன அப்படின்னு கேட்டான். ஆட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு வர சொல்றார் அந்த ஊரன்ல. 4 மாடையும் குளிப்பாட்டிட்டு வாடா அப்படின்பார். 3 மாடு தானப்பா இருக்கு, ஒன்னையும் சேர்த்து சொல்லுடா, நீயும் குளிச்சுட்டு வாடா அப்படின்பார். நகை கேட்டா, பொங்கலுக்கு வந்து எனக்கு ஒரு பொண்ணு நகை வாங்கி கொடுங்கன்னா, நகை இல்ல வேணா நகைச்சுவை சொல்றேன் கேட்கிறியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, அதெல்லாம் மதுரமுத்து சாரோட வச்சுக்க, நகைச்சுவை சொல்றதெல்லாம் இங்க வீட்டுல என்னட்ட வச்சுக்கிடாத, பிஸியா இருக்கிறவன்ட்டு போய் சோக்கு சொல்லுங்க சிரிப்பான், பசியோடு இருக்கிறவன்ட்டு சோக்கு சொன்னா அவன் முறைச்சி பார்ப்பான், பசியோடு இருக்கிறவனுக்கு சோறு போடுங்க அப்பதான் அவன் சிரிப்பான். அதுதான் நாங்க சொல்றோம். 10 ரூபா நோட்ல ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாரு, 100 ரூபா நோட்ல ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாரு, 500 ரூபா நோட்ல ஒரு மாதிரி சிரிச்சிருப்பார். நோட்டுக்கு தகுந்த மாதிரி காந்தியோட சிரிப்பே இருக்குன்னா சாதாரண ஏழை மக்களோட சிரிப்பு எப்படித்தான் சார் இருக்கும்? எல்லாத்தையும் வெறுத்துட்டு போதி மரத்தடியில போய் உட்கார்ந்தாரு புத்தர். ஆனா பணமே வேணாம்னு சொல்லிட்டு போன புத்தருக்கு தாய்லாந்துல 21 கோடி ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கான். அதுக்கு கூட பணம் தான் சார் வேணும். பொங்கலுக்கு மண் பானையில வச்சா பானை பொங்காத சார், பொங்கும்ல. ஆனா வெங்கல பானையில தான் நான் பொங்கு வைப்பேன்னு சொல்றா சார், வெங்கல பானையில தான் பொங்கு வைப்பேன்னு சொல்றா. சரின்னு பொங்கலுக்கு ஒரு பானை வாங்கி கொடுத்தேன். மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு ஒரு வெங்கல பானை வாங்க சொன்னான். நான் சொன்னேன், நம்ம வீட்டுல தான் மாடே இல்லையே, அப்புறம் எதுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, மாடு இல்லைன்னா என்ன, இந்த குடும்பத்துக்காக நீங்க தான் மாடா உழைக்கிறீல, உங்களை கட்டி பொங்கல் வச்சா என்ன அப்படின்னு கேட்டான். சே, எங்க அப்பாவும் காலையில நான் கிராமத்துனால ஆட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு வர சொல்றார் அந்த ஊரன்ல. 4 மாடையும் குளிப்பாட்டிட்டு வாடா அப்படின்பார். 3 மாடு தானப்பா இருக்கு, ஒன்னையும் சேர்த்து சொல்லுடா, நீயும் குளிச்சுட்டு வாடா அப்படின்பார். எப்படி நடந்துட்டு பாருங்க. மாட்டுக்கு பதிலா ஒன்னைய கட்டி வச்சு பொங்கல் வச்சா மாடு என்ன கோச்சுக்கடா போகுதுங்கிறா சார். ஏன்னா இன்னைக்கு இப்படி இருக்கு உலகம். அன்னைக்கு என் மனைவி நகை கேட்டா, பொங்கலுக்கு வந்து எனக்கு ஒரு பொண்ணு நகை வாங்கி கொடுங்கன்னா, நகை இல்ல வேணா நகைச்சுவை சொல்றேன் கேட்கிறியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, அதெல்லாம் மதுரமுத்து சாரோட வச்சுக்க, நகைச்சுவை சொல்றதெல்லாம் இங்க வீட்டுல என்னட்ட வச்சுக்கிடாத அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு நகைச்சுவை கேட்கறத நகை மேலதான் பெருசா கண்ணா இருக்கு நீ எல்லாருக்கும். ஏன்னா இன்னைக்கு நகைச்சுவை யாருமே கேட்கறதில்ல. ஏன்னு கேட்டாக்க சார், நம்ம நாட்டுல பாதி பேர் பிஸியா இருக்கான், மீதி பேர் பசியோட இருக்கிறான். பிஸியா இருக்கிறவன்ட்டு போய் சோக்கு சொல்லுங்க சிரிப்பான், பசியோடு இருக்கிறவன்ட்டு சோக்கு சொன்னா அவன் முறைச்சி பார்ப்பான், பசியோடு இருக்கிறவனுக்கு சோறு போடுங்க அப்பதான் அவன் சிரிப்பான். அதுதான் நாங்க சொல்றோம் சார். மகாத்மா காந்தி சார், மகாத்மா காந்தி போட்டாவை எல்லா நோட்லயும் போட்டாங்க. ஆனா மகாத்மா காந்தி போட்டாவை எல்லா நோட்லயும் போட்டாங்க. ஆனா மகாத்மா காந்தியோட போட்டாவை பாருங்க, ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா சிரிச்சிருப்பார். 10 ரூபா நோட்ல ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாரு, 100 ரூபா நோட்ல ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாரு, 500 ரூபா நோட்ல ஒரு மாதிரி சிரிச்சிருப்பார். நோட்டுக்கு தகுந்த மாதிரி காந்தியோட சிரிப்பே இருக்குன்னா சாதாரண ஏழை மக்களோட சிரிப்பு எப்படித்தான் சார் இருக்கும்? பணத்தை பார்த்தா சார் சிரிக்கிறான் மனுஷன், இல்லைன்னா சிரிக்க மாட்டான். மகாகவி பாரதியார் சொன்னாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு சொன்னார்ல மகாகவி பாரதி. கோடி கோடியா பணம் இருந்தா சார் இன்பமே வருது. அது மகாகவி தெரியுது, நம்மளுக்கு தெரியாதா? பணம் வேணாம், காசு வேணாம், சொந்தம் வேணாம், ஊரு வேணாம், உறவு வேணான்னு எல்லாத்தையும் வெறுத்துட்டு போதி மரத்தடியில போய் உட்கார்ந்தாரு புத்தர். ஆனா பணமே வேணான்னு சொல்லிட்டு போன புத்தருக்கு தாய்லாந்துல 21 கோடி ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கான். அதுக்கு கூட பணம் தான் சார் வேணும். பணம் இல்லைன்னா இந்த நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது சார். சார், கிளை இல்லாத மரத்துக்கு பறவைகள் வராது, பணம் இல்லாத வீட்டுக்கு உறவுகள் வராது சார். இன்னைக்கு ஒருத்தனுக்கு முடியல அப்படின்னு சொன்னா, டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் உட்கார வச்சு என்னமா சொல்றாரு, வாயத்தர அப்படின்னு சொல்லுவார். வாயை திறந்தோன்னே அந்த டாக்டர் டார்ச் லைட் அடிப்பார் வாய்க்குல. டார்ச் லைட் அடிச்சு வாய்க்குள்ள பாக்குறான்னு நினைக்காதீங்க, வாயில அடிக்கிற மாதிரி நேரம் பாக்கெட்ல அடிப்பார். பாக்கெட்ல அடிச்சு 500 தாள் இருந்தாருன்னா மாத்திரை மருந்து எழுதுவார், 2 500 தாள் இருந்துச்சுன்னா டானிக் எழுதுவார், 3 500 தாள் இருந்துச்சுன்னா ஸ்கேன் எழுதுவார், 4 500 தாள் இருந்துச்சுன்னா சிடி ஸ்கேன் எழுதுவார். அப்படி எதுவுமே இங்க இல்லைன்னு வச்சுங்களேன், ஒன்னு இங்க பார்க்க முடியாது, தர்மாசிபத்திரிக்கு போடான்னு எழுதி கொடுத்துருவார். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு எல்லா உலகத்துல, இன்னைக்கு எல்லா ஆஸ்பத்திரியும். நடுவுல ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்கல்ல முடியாதவங்கள, விபத்துல ஏற்பட்டவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க ஆஸ்பத்திரிக்கு. எதுக்கு ஏத்திட்டு போறாங்க? விரைவா போய் அந்த உயிரை காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக தான் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க. அப்படி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போற எல்லா உயிரும் காப்பாற்றப்படுதா? காப்பாற்றப்படலையே. ஏன்? அதுதான் ஒரு கவிஞன் கவிதை எழுதுனா, சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை விட சிகிச்சைக்கு பணமில்லாமல் இறந்தவர்களே அதிகம் சார். அதனால பணத்தினால்தான் மனுஷன் சிரிப்பான், பணத்தினால்தான் இன்னைக்கு உறவுகள் நிலைக்கும் சார். சார், இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் ஒரு கவிதை சொன்னாரு, பட்டு போன மரமும் விட்டு போன உறவும் முட்டி முயன்றாலும் முகிழ்க்காது, இது பணத்தினால்தான் உறவு நிலைக்கும், பணம் இருந்தால்தான் மனிதன் சிரிப்பான் என்று சொல்லி
நகைச்சுவையால் பிஸியா இருக்கிற மனிதன் தான் சிரிப்பான், பசியோடு இருக்கிற மனிதன் சிரிக்க மாட்டான். எனவே ஒரு மனிதனுடைய மனச்சுமையை குறைப்பது பணச்சுமையே பணச்சுமையே பணச்சுமை என்று சொல்லி மீண்டும் அத்தனை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.